உங்க லைஃப்ல வந்து நடந்த பெயின்ஃபுல்லான மூமெண்ட் அப்படின்னா இது? பெயின்ஃபுல்லாக ப்ரோ ஒன்றும் இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங் ஒர்க் போகும்போது ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பித்தேன். ஓகேங்களா, ஸ்விக்கி ஓட்டமும் ஸ்கூல் போனேன். அங்கே ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயே, லேடிஸ் ஸ்கூலு பக்கத்துலேயே. அங்கே ஒரு பொண்ணு நல்லா பார்த்து கரெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலான்னு லைஃப் அப்படி ஸ்டார்ட் ஆனது. ஸ்டார்ட் பண்ணி என் லைஃப் வரைக்கும் ஓரளவுக்கு +2 படிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு ஓரளவுக்கு வேற லெவல் தான். அந்த மாதிரி பொண்ணே கிடைக்காத மாதிரி இருக்கும். அதெல்லாம் மெமரிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த பொண்ணை கூப்பிட்டு போய் கல்யாண அளவுக்கு பாட்டி வச்சிட்டேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பொண்ணு தாங்காது, காலேஜுக்கு போனால் மாறிடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, காலேஜும் அவங்க போனாங்க. ஓகேங்களா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்க காலேஜுக்கும் போனாங்க. போனபோது ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் பேசினாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கால் லிஸ்ட்டு பேசுறது, வாட்ஸ்அப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினே இருந்தது. நானும் என்னடா பார்த்துனே இருந்தேன். பொண்ணே நம்மளை சந்தேகப்பிடிக்கிறாங்கன்றாங்க. இது என்னடா சந்தேகம், நீ என்கிட்ட பேசல, நான் உன் லவ் பண்றேன், எனக்கு உரிமை இருக்கு, எல்லாம் இருக்கு, பேசாம போறது தப்பு இல்ல. கடைசியில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு மூலியமா இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து என் வீடு லாங்கு, அவங்க வீடு லாங்கு, வேசர்பாடி, நான் திருன்றவர். ஃபுல்லாக லாங்னால பிரேக்கப் ஆயிடுச்சு. நடுவுலையே வேண்டாம், ஒன்று என்ன சொல்றேன்னா, ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு, பசங்க மனசை கஷ்டப்படுத்தாத அப்படின்னே சொல்லி பிரேக்கப் பண்ண சொன்னேன். அவங்க பிரேக்கப் சொன்ன 10 செகண்டே பிரேக்கப் பண்ணாங்க. 10 செகண்டே ஃபோனில் பிரேக்கப், நீ எனக்கு தேவையில்ல, நீ ஒர்த்து இல்லைன்ட்டாங்க.